கடந்த வியாழக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் இலங்கைக்கான சீன தூதுவருக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பானது எங்க நடைபெற்றிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, கொழும்புல இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அலுவலகத்தில் தான் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பு யாற்ற அழைப்பின் பேர்ல நடைபெற்றிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இலங்கைக்கான சீன தூதுவரின் அழைப்பின் பேர்ல தான். அதாவது இந்த சந்திப்பை யார் ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னா, இலங்கைக்கான சீன தூதுவரால் இந்த சந்திப்பினை ஏற்படுத்தி இருக்கிறார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, அவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை மட்டும் சந்திக்கவில்லை, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களையும் அவருடைய கொழும்புல இருக்கிற அந்த வீட்டிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வெளியேறுவதற்கு முதலேயே போய் இவர் அந்த வீட்டில் வச்சு அவரை சந்திச்சு கலந்துரையாடி இருக்கிறார். இந்த ரெண்டு முக்கியமான சந்திப்புகளும் எது தொடர்பாக இருந்திருக்கும்? இந்தியாவோட அதிகமாக நட்பினை தற்பொழுது வளர்த்து வரும் அனுர் அவர்களுடைய இந்த அரசாங்கம் தொடர்பாக இந்த சந்திப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குமா, அல்லது வேறு எதுவும் தொடர்பாக இந்த சந்திப்பானது, இந்த கலந்துரையாடலானது மேற்கொள்ளப்பட்டிருக்குமா என்பது தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.